உயர்த்தி praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே எனக்கு சுகம் தருபவர், இயேசுவே எனக்கு சுகம் தருபவர், இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிற்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித மரியே மதலின் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மரியா மதலினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டினுடைய முதல் புதன்கிழமையாகி இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமையிலே புனித மரியே மதநாள் வழியாக நாம் ஆண்டவரிடம் ஆண்டவருடைய பலிபீடத்தை சூழ்ந்து நின்று அவர் வழியாக ஆசிரை பெற்றுக்கொள்ள அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய திருப்பாடலான 72வது திருப்பாடல் 12 மற்றும் 13வது இறைவார்த்தை சொல்வது போல, தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார், வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் என்ற இறை வார்த்தைக்கேற்ப அவர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பை வைத்து நம் எல்லாருக்கும் தேவையான அருளையும் ஆசிரியம் தரும்படியாக இத்தூய திருப்பலியில் நாம் ஒருவருக்காக சேர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய புனிதையாகிய புனித மரியே மெதலானுடைய வாழ்க்கையில் விளங்கிய 2 அற்புதமான நல்பர்க்கங்களை அல்லது அவர் வாழ்க்கையில் பின்பற்றிய சில நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்ற இன்றைய நாளிலே திருச்சபையானது, இன்றைய நாளிலே நாம் கேட்ட இறைவார்த்தையானது அழைப்பு விடுக்கின்ற. ஆகவே நான் எதையும் மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாத சிந்தனைகளை சொல்லப் போவதில்லை. மாறாக நாம் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டினுடைய முதல் மாதத்தில் இருக்கின்றோம். சற்று நினைவூட்டுவதற்காக புனித மரியின் மதல நாள் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த 2 சிந்தனைகளையும் என்னோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களை, ஏறக்குறைய ஒரு 7 வசனம் நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது. இந்த 7 வசனத்தில் உங்களுடைய மனதை மிகவும் பிடித்த வசனம் எதுவாக இருந்தது? அதற்கு முதல்ல நீங்கள் கவனிச்சிருக்கணும். 7 வசனம் படித்தோம், 7 வசனங்கள் படித்தோம். இந்த 7 வசனங்களில் ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது, அல்லது என் உள்ளத்தை தொட்டது ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் பேசினாலும் நான் தான் பார்ப்பேன். ஐயா, துணிவோடு இரு, வெரி குட். வேற ஏதாச்சும்? துணிவோடு இரு, வெரி குட், வெரி நைஸ் பாயிண்ட். யா, வேற ஏதாச்சும்? அஞ்சாதே. அதனால் இனி கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த ஆண்டை ஆண்டவருடைய நம்பிக்கையோடு கொண்டாடுகின்ற ஆரம்பித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான செய்தியாக இருப்பது, அஞ்சாதே, துணிவோடு இரு, ஏன் நான் உன்னோட இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அதுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்குமே சாதாரண படிப்பறிவில்லாதவர்கள் படித்தவங்க எல்லாருமே சொல்லுவீங்க, ஒரு ஆண்டிலே எத்தனை நாட்கள் இருக்கின்றன? 365 நாட்கள் இருக்கின்றன. விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்களாமா, ஏறக்குறைய டு நாட் பி அஃப்ரேட் அல்தீரா அப்படின்னு எபிரேயத்தில் சொல்லுவாங்க. இந்த இறைவார்த்தை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தை எத்தனை தடவை வருதான் தெரியுமா? 365 தடவை வருது. அப்போ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும், வருடத்துடைய எல்லா நாட்களும் கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? அஞ்சாதே, துணிவோடு இரு, ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன். யாரும் உன்ட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, யாரும் உன்னோடு இல்லை. அழகாக பதிலுரை பாடல் அந்த 2வது அடிகள் அழகாக பாடினாங்க. நண்பர்கள் என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை விட்டு விலகாதவன் யாரு? ஏசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? நாம் நம்புகிறோம். நம்பிக்கிறனால தான் நீங்கள் இங்கே வந்துருச்சுக்கீங்க. ஆகவே கடவுள் இன்று நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற அருமையான செய்தியாக இருப்பது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். விவிலியத்துடைய பக்கங்களை புரட்டி பார்ப்போம். ஃபாதர் நான் வந்தவொடனே சொன்னார், ஃபாதர் எங்களுடைய மக்கள்லாம் விவிலிய மக்கள், விவிலியத்தை தாங்கி வரக்கூடிய மக்கள், அதனால் நீங்களே படிங்க பார்ப்போம். நான் ஏன்னா பாவசங்கீத வழிபாட்டில் நீங்கள் அமைதியில் தியானிக்கணும் அப்படிக்காக நான் இறைவார்த்தையை படித்தேன். இப்பொழுது விவிலியம் வச்சிருக்கோம், நல்லா சவுண்டாக படிங்க பார்ப்போம். ஓகே, தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம்
தொடக்க நூல் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிராமை பார்த்து, அதாவது ஆபிரகாம் 15வது அதிகாரத்தில் அவருடைய பேர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆபிராம். 17வது அதிகாரத்தில் அவருடைய பேர் என்னவாக்கப்படுகிறது? ஆபிரகாம். ஏனென்றால் கடவுள் உடன்படிக்கை செய்வதற்கு முன்பாக இந்த பேசுறாரு. அப்புறம் தான் அவருடைய பேர் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகுதான் ஆபிரகாமா மாறுது. அதனால என்னன்னு படிங்க பாப்பா. 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன். அப்புறம் உனக்கு பெரும் கைமாறு செய்வேன். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே ஆபிரகாமை போல நம்பிக்கையின் தந்தை என்று யார் நம்ம சொல்றோம்? ஆபிரகாமை. அப்படிப்பட்ட ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஊர் என்ற இடத்துல ஆண்டவர் அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு தேசத்திற்கு செல். இன்னைக்கு எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, காரமடையில் இருக்கிறீங்க. திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு நேராவே தோன்றி உன் வீடு, உன் பிள்ளைங்களை, உன் தொழிலை விட்டு போகணும். எத்தனை பேர் போவீங்க? மனசாட்சி தொட்டு நேரம் பதில் சொல்லணும். நானே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சேலம் டைசஸ் கோயம்புத்தூர் வந்திருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. செமினேரியில் பாருங்கள். அப்போ நம்ம ஒரு சிலர் போவீங்க, போகாமலாம் இருக்க மாட்டேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு செல். இந்த மனுஷன் பாருங்க, எவ்வளவோ செல்வங்கள் இருந்ததுன்னு லிஸ்ட் போடு, பட்டியலிடுகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அஞ்சாதே. ஏன் போனாரு? யாரு? என்னோட செல்வம் என்னோட வராது, என்னோட உறவினர்கள் வரமாட்டாங்க, என்னோட ஆடு மாடுகள் வராது, என்னுடைய வீடை நான் தூக்கிட்டு போக முடியாது, யாருமே வரமாட்டாங்க. ஆனால் என்கிட்ட யாரு வருவா? கடவுள் வரார். அதை நம்பி போனார். யோசுவா எடுத்து வாசிங்க. யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா. வேறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏன்? பாருங்க, இப்ப என்ன யோசுவாக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஊருக்கு இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவங்க போக ரெடியா இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஏற்கனவே அங்கே நிறைய மக்கள் வாழ்றாங்க. ஏன்னா கானான் தேசத்தில் ஏற்கனவே மக்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாட்டை உனக்கு கொடுக்க போறானா, நீ வேவு பார்க்க போ அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிடுறாரு? பயந்துக்கிறாரு. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்பாக பின்பாக தெரியாத ஒரு ஊருக்கு என்னை கடவுள் அனுப்புறாரு. ஒருவேளை அங்கே இருக்கிற மக்கள் என்னை சாவடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? எங்கள் வாக்களிக்கப்பட்ட சொன்னீங்களே கானான் தேசம் உனக்கு அருள்வேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்பாகவே மோசையை போல செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் தான் நல்லா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. என்னான்னு சொல்றாரு? வேறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இதே செய்தியை தான் ஆபிரகாமோடு பயணம் செய்த இறைவன், யோசுவாவோடு பயணம் செய்த இறைவன், மோசேவோடு பயணம் செய்த இறைவன் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நற்செய்தியில் பாருங்க, இந்த நற்செய்தி படிக்கும் முன்பாக நேற்றைய தினத்தில் நீங்கள் நற்செய்தி வாசனை தெரியும். ஆண்டவர் செய்கின்ற அற்புதம் என்ன? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு எவ்வளவு பேருக்கு? மனித கண்களுக்கு இது முடியுமா? ஒரு கை அரிசி போட்டு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடனா கூட முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் செஞ்சார். 5 அப்பங்களை. இந்த கான்டெக்ட்ல இருக்கிறாங்க, இந்த பின்னணியில தான் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இவரை பேசாம என்ன வாக்கிடலாம், அரசராகிட்டோம் என்று சொன்னால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இவங்க எல்லாம் இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த நிலைக்கு அவர்லேருந்து அடுத்து செல்றாரு. என்ன பண்றாரு? ஆண்டவரே நான் உங்களோடு வரலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுது. அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினாராம். எனக்கு இதுதான் ஒரு சிந்தனையாக இருக்கிறது. கட்டாயப்படுத்தினார். நீ போங்க அப்படின்னு சொல்றாரு, துரத்தி அடிக்கிறாரு. ஆனால் துரத்தி அடிச்சு என்ன பண்றாராமா? அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு ஏறன வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். இப்போ கட்டாயப்படுத்தி சொல்றாரு. போற நேரத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது?
யாருமே ஒழுங்கா கேட்கலையா நற்செய்திய? என்ன வருது? பெருங்காற்று வீசி கொந்தளிப்பு ஏற்படுகிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டாயப்படுத்துவார். இந்த ஆளை மணந்துக்கோ, இவளை மணந்துக்கோ, அங்கே வீடு கட்டு, இங்கே கட்டு, இந்த குழந்தையை பெற்றுக்கோ, இத்தனை வருஷம் குழந்தையை பெற்றுக்காத, இவ்வளோ கஷ்டப்படு, கட்டாயப்படுத்துவார். என்னடா ஆண்டவர் இப்படி சொல்றார்? கட்டாயப்படுத்தினார். ஏன்? ஒரு அனுபவத்திற்காக. தனியாக போ, அப்போதான் என்னுடைய அனுபவம் உனக்கு, என்னோட அருமை உனக்கு தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேனா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். சுகமாக இருந்துட்டு சினாதர செமினேரில் 8 மாதம் இருந்துட்டு இந்த போயிட்டு எங்கேயாவது நடக்க போகணும்னா சாயங்காலம் வாக்கிங் போகிறோம், ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறோம். இருந்தாலும் இந்த வெயிலில் போகும்போது கஷ்டமாக இருக்குது. செமினரில் இப்படிலாம் இருந்தோம், நேரத்துக்கு சாப்பாடு இப்படிலாம் இருந்துச்சு நினச்சி பார்க்குறோம். அப்போ அதே போல தான் கடவுள் பாருங்கள், நாம் ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம சில சூழ்நிலைகளை என்ன பண்ணுறாரு? கட்டாயப்படுத்துகிறார். நான் பங்கு சாமியாராக ஒரு வருஷம் வைஸ் ரெக்டராக இருந்தேன், துணை அதிபராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பங்கு சாமியாராக திருமணூர் என்ற ஒரு பங்கில் ஒரு 130 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பங்கில் என்னை பங்கு சாமியாராக போட்டாங்க. அதே சமயத்தில் என்னுடைய ஆயர், முன்னாள் ஆயர் சிங்கராயர் அவர்கள் என்னைய நீ பாரிஷ் ப்ரீஸ்டாகவும் இருந்துட்டு பிஎட் ரெகுலரில் பண்ணு. அப்போ காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு ரெகுலர் ஸ்டூடெண்ட் மாதிரி இன் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு எல்லாம் மேலேயும் கீழேயும் பார்ப்போம், நம்ம சாமியாரா இது அப்படின்ட்டு. 2 வருஷம் போனேன். 2 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுங்க முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பங்கு தாரமங்கலம் என்ற ஒரு பங்கில் என்னை ஓமலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓமலூர் சில பேர் கேள்விப்படாது. பக்கத்தில் காமலாபுரம் என்ற ஒரு காமலாபுரம் ஏர்போர்ட் இருக்கிற ஜான் விட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அங்கே தாரமங்கலம் பங்கு சாமியார், அப்புறம் ஜான் விட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சிங் ஸ்டாஃப், சயின்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தனால சயின்ஸ் டீச்சராக போட்டனால ஏறக்குறைய தினைக்கு 40 கிலோமீட்டர், காலேஜுக்கு 45 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் இந்த 3 வருஷம் 40 கிலோமீட்டர் போகணும். அப்போ டீச்சிங் 3 வருஷம் டீச்சிங் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணல, எனக்கு இந்த வழி சரி வரல, நமக்கு பாடம் நடத்துவதே வேணாம், நம்ம இந்த வேலையே வேணாம், டீச்சிங் எல்லோரும் டீச்சராக இருங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது பிடிக்கலை. ஏன்? ஒரு பக்கம் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் டைசஸில் கேட்பாங்க, கவர்மெண்ட்டில் கேட்பாங்க, பேரண்ட்ஸ் கேட்பாங்க, பசங்க ஏதாச்சும் ஒன்று பண்ண, இதான் எனக்கு பயம். ஆனாலும் கும்பிடு போட்டு போனேன். ஆனால் என்ன பண்ணார் கடவுள்? திருப்பி என்னை அனுப்புனார். 2 வருஷம் போ, நீ வேணான்னு சொல்கிறியா? 2 வருஷம் பெங்களூருக்கு போய் முதுகலை பட்டம், பைபிளில் முதுகலை பட்டம் பெற்று இப்போ டீச்சிங்கே தான் இருக்கிறேன். ஏன் தான் சொல்ல வரேன்? கட்டாயப்படுத்துவார். உங்களுக்கு பிடிக்காதது மனுஷனுக்கு அமுத்துறது தான் வேலை. நம்ம ஈஸியாக ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, எல்லாம் ஜெபிங்க, யாரும் எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. பரலோகத்தை பழைய தமிழ் சொல்கிறேன்னா சாரி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. ஈஸியாக சொல்லிட்டீங்க தானே. ஆனால் இன்னைக்கு இங்கே போனால் போவோமா? கட்டாயப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, அதான் பண்ணாரு. கட்டாயப்படுத்தி கடலுக்கு போங்கடா. அப்போ என்ன பண்ணுறாரு கடவுள்? உருவாக்குறாரு. போங்க, கட்டாயப்படுத்துங்க. ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். கடலில் போகிறாங்க, கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. என்ன பண்ணுவது என்பே தெரியல. அழகாக வார்த்தையை சொல்லுது, சீடர்கள் தண்டு வலிக்க பெருந்து வருவதை கண்ட. சில நேரத்தில் நம்ம கன்னியாகுமரி எங்கள் அம்மா அப்பாவோட நான் டூரு போன சமயத்தில் வாங்க படகு போனோம். எனக்கெல்லாம் வேணாம்ப்பா படகு. இப்போ ரீசெண்டாக ஒகேனக்கலுக்கு எங்கேயோ ஒரு தடவை பசங்களோட ஏற்காடு பூங்காவுக்கு போகிறப்ப திருமூர் பங்கு சாமியார் அப்போ அந்த பங்கு சாமியாரோடையும் அந்த பங்கு பிள்ளைகளோடையும் டூர் போயிருந்தேன். அப்போ பங்கு சாமியார், அண்ணா கவுந்தோலை போதுனா ஏன்டா போகும்போதே சாவு மணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்டார். பாருங்கள், இவ்வளோக்கும் இவங்க பெயர் பெற்றவர்கள், ஃபிஷர்மேன், மீனவர்கள். எப்படி இருக்கும் தெரியும், கடல் எப்படி எந்த நேரத்தில் என்ன ஆகுது. ஆனால் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி செல்கின்றார். அப்போ கதி ஒன்றுமே தெரில, என்ன பண்ண போகிறனே தெரில. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறா, ஆண்டவர் அந்த இடத்துல வரார். உங்களை சில நேரத்தில் சில சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் கட்டாயப்படுத்தி போன்னு உங்களை திணிச்சு விட்டாலும், இந்த குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீ சந்திக்கணும், கட்டாயம் நீ அனுபவிக்கணும், உங்களை விட்டாலும் கடவுள் உங்களை நிர்கதியாக விட்டு விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டாயப்படுத்துவார், நீ போ அப்படின்னு கட்டாயப்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், துணிந்து நில், அஞ்சாதே, ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். இந்த ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார், நீ விரும்பப்படாத
விரும்பத்தகாத சூழ்நிலைகளுக்கு உன்னை நான் அனுப்புவேன். அனுப்புகின்ற சமயத்தில் கவலைப்படாத, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நான் உன்னோடு இருக்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்க அழகாக திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது. என் வலப்பக்கம் இவ்வளோ பேர் இருக்கலாம், இடப்பக்கம் இவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். மரியாம் அதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுடைய கஷ்டத்தை அவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். கடவுள் அவர் கூடவே இருந்தார். பாருங்கள், துன்பம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு காலத்தில் அவர் பாவம் செய்து கொண்டிருந்தார், பாவமுள்ள மனிதையாக இருந்தார். ஆனால் கடவுளுடைய மனமாற்றத்திற்கு பிறகு சிலுவையின் வழியும் அவர் இருந்தார். அதான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கடவுள் 12 திருத்தூர்களை அழைத்தார். ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, ஒருத்தர் மறுதளிச்சாரு, மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. இந்த பக்கம் யார் இருக்கிறா? மரியம் மதனை இருக்கிறாங்க. இந்த பக்கம் யார் இருக்கிறா? மரிய மதலினால் இந்த பக்கம் மரியா யோவான் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த சிலுவையில் அடியில் இருக்கின்ற சமயத்தில் கூட அஞ்சாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையை மாற்றியவர் நிர்கதியாக நம்ம விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கல்ற பக்கம் அழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் காட்சி தருகின்றார். அம்மா அப்படின்னவனே என்ன பண்ணுறாங்க? யோவான் எழுதின நற்செய்தியில் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். நீங்கள் ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாங்களே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே அவர் சாகடிச்சிட்டாரு, இன்னும் இந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் மனநோக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது பொண்ணு கொண்டிருந்த அந்த காட்சி தருகிறார் இயேசு. ரபூனி என்று சொல்லி அவர் காட்சி தந்து என்னுடைய உயிர்ப்பு செய்தி நீ பிறருக்கு அறிவிக்கின்ற புனிதராக அவரை மாற்றியதை பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், கடவுள் நம் புனிதருடைய வாழ்க்கையிலும் கூடவே இருந்ததாக பார்க்கின்றோம். அப்போ சீடருடைய வாழ்க்கையில் இருந்த இயேசு, மரிய மதனுடைய வாழ்க்கையில் இருந்த இயேசு உங்களோடும் இருக்கிறார். அதனால் சில நேரத்தில் நாம் பிடிக்காதது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் கவலைப்படாதீங்க. கட்டாயப்படுத்தப்படுகிறோம் இந்த உலகத்தில் வாழ, இந்த சூழ்நிலையில் வாழ, இந்த குடும்பத்தில் வாழ, இந்த அலுவலில் பணி செய்ய நாம் கட்டாயப்படுத்தினாலும் கடத்தாயப்படுத்தப்பட்டாலும் கடவுளுடைய திருவுளமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாதே என்ற ஆறுதல் செய்தியை நமக்கு இன்றைய நாள் இது முதல் செய்தி. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி 2வது பகுதி நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அருமையான செய்தியாக இருப்பது பார்வையை இயேசுவின் மீது திருப்புவோம். பார்வையை இயேசுவின் மீது திருப்புவோம் இல்லையா? இவங்கெல்லாம் கடலை நற்செய்தியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். நாம் பார்க்கிறோம், பல ஆண்டுகளாக பல வருடமாக பழக்கப்பட்ட ஒரு இடம்தான் அந்த கடல் பகுதி. அதில் அவங்க பயணம் செய்கிறார்கள். எந்த நேரத்தில் என்ன வரும், எப்படி இருக்கும், என்ன மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே என்ன வருது, பெருங்காற்று வீசுவதை பார்க்க அலக்கழிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்ணுவோம், சாவு உறுதியாயிருச்சு, என்ன பண்ணுவோம்னே தெரியல. அப்போ பாருங்கள், எல்லாருமே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறப்ப ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகின்ற நேரத்தில் அவரை காணாதனால மக்களுடைய வெளிப்பாடு என்ன? அவர் அங்கே இருக்கிறது யாரு? பேயின்னு கண்டு கொண்டாங்க. ஐயோ வருது பேய் அப்படின்னா, பேதர் ஒருவர் மட்டுமே வருகின்றவர் இயேசுதான் என்று சொல்லி தன்னுடைய பார்வையை அவர் மீது பதித்தார். அதனால தான் அவரோடு சேர்ந்து கடலிலே நடக்க முடிந்தது. அப்போ பாருங்கள், ஆண்டவரின் நாளிலே நமக்கு தருகின்ற இரண்டாவது செய்தியாக இருப்பது நம்முடைய பார்வையை ஆண்டவர் பக்கம் பதிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம், மரிய மதர் 2வதாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாதாவுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். யோவான் எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை ஒரு ஆண்டவர் செய்த அற்புதம் வருகிறது. ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்ன? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். நினச்சி பாருங்கள், நான் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் படிக்கிறேன். அப்போ வனத்துறை அமைச்சருடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடக்கிறது. அப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் கேம்பஸில் தான் அந்த திருமண வைபவம் நடக்கின்றது. அவர் நடக்கின்ற சமயத்தில் கலைஞர் வராரு. அப்போது இருந்த முதலமைச்சர் அந்த திருமணத்துக்கு வருகின்றார். அப்போ அவரோட ஆசையோடு பார்ப்பதற்காக நாங்கள் எல்லோரும் போகிறோம். சரி, கல்யாணத்துக்கு போயிட்டோம், மினிஸ்டர் மகனுடைய கல்யாணம், போனது போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துடலாம், சாப்பிட்டு வரலான்னு போய் பந்தியில் உட்கார்றப்ப சாப்பிட்டு எனக்கு மனசே இல்லை, இந்த சாப்பாடுக்காகவா நம்ம வந்தோம், பேசாமல் கான்வென்ட்டில் இல்லை, பேசாமல் ஹாஸ்டல்லே சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் இவ்வளோ பெரிய செலவு செஞ்சாலும் அந்த அளவுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். நீங்களும் அப்படித்தான். பல லட்சங்களில் நம்ம இந்த கால திருமணம், ஏன்னா இன்றைக்கி தங்க நகை எகிரிட்டு போயிடுச்சு.
அதனால் இப்போ வந்து நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கல எல்லாமே லட்சங்களில் தான் செய்கிறீங்க கல்யாணம். எல்லாத்தையுமே நல்லா பண்ணிவிட்டு வாய்க்கு விளங்காத சாப்பாடை போட்டால் என்ன நடக்கும்? என்னடா இவன் கல்யாணம் பண்ணான், ஒரு பிரியாணி போடல. எங்கள் ப்ரொக்ரேட்டர் ஃபாதர் அடிக்கடி சொல்வார், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது சக்ஸஸ் எதில் தருமா? சாப்பாட்டில் தான். அப்போ அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு திருமணத்திலும் முக்கியமானதாக இருப்பது ஏன்னா அது விருந்து. அப்போ அன்றைய காலகட்டத்தில் திராட்சை ரசம் என்பது ஒரு மிகப்பெரிய விருந்து படையலாக இருந்தது. அப்போ என்னவாயிருச்சு, அந்த குடும்பம் எவ்வளவோ செலவு செஞ்சு பானம் தீர்ந்து போய்விடுகிறது. அப்போ எல்லாம் அந்த குடும்பத்துக்கே ஒரு அவமரியாதை. வந்தவங்களுக்கெல்லாம் திராட்சை ரசம்னு சொல்லிட்டு அனுப்ப முடியுமா? இல்லை. அப்போ பாருங்கள், எல்லாரும் அவங்கவுங்க என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாதா மட்டும் என்ன பண்ணாங்க? இயேசு பக்கம் பார்வையை திருப்பினார். ஈவன் என்னுடைய மகனிடம் நான் கண்டிப்பாக சென்றேன் என்று சொன்னால் இதற்கு கண்டிப்பாக ஒரு விடையை தருவார் என்று சொல்லி இயேசுவிடம் சென்றார். இயேசுவிடம் போய் சொல்கிறாங்க, மகனே ஏதாவது செய்யணும்னு சொன்னோன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒரு தோல்வியான வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இன்னும் எனது நேரம் வரவில்லை அம்மா அப்படின்னு. சரிப்பா, உன் நேரம் வரல, நான் என் நேரம் வந்துச்சு போயிட்டாங்களா? இல்லை, நச்சரிக்கிறாங்க. அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏசு எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களாம்? அவர் சொல்வதை செய்யுங்கள்னு சொன்னதுக்கப்புறம் மாதாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். மாதா இயேசுவுடைய மீது தன்னுடைய பார்வையை பதித்தார். அந்த குடும்பத்தினுடைய குறை அந்த இடத்துல தீர்க்கப்பட்டது. நம்ம அதை தான் இன்றைய நாள் பார்க்கணும். நம்முடைய பார்வையை யார் பக்கம் நம்ம திருப்பணும்? இயேசு பக்கம் திருப்பிடணும். வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் சமயத்தில் நம்ம யாரை நம்ம போய் பார்க்குறோம்? மனிதர்களை பார்க்குறோம். அவங்கள்ட்ட அப்போ நான் உதவி கிடைக்கும், இவங்கள்ட்ட அப்போ நான் உதவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட போகிறோம்? கடவுள்கிட்ட போகிறோம். எல்லாத்துலேயும் போயிட்டோங்க, இவர்கிட்டையாவது போய் கடைசியாக கேட்கலாம். நோ, ஆண்டவர் சொல்கிறார், முதன்மையானவர் கடைசியாவர் முதன்மையாவர். நம்ம அதை தான் பண்ணணும். கடவுள் பக்கம் நம்முடைய பார்வையை பதிக்க வைக்க வேண்டும். எவ்வாறு இந்த சீடர்கள் கஷ்டப்பட்ட நேரத்திலே, எவ்வாறு அந்த யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் திருமண குடும்பம் கஷ்டப்பட்ட சமயத்திலே அவருடைய பார்வை இயேசு பக்கம் பதிதன வழியாக அற்புதங்கள் நடந்தன. மரியா மாதாவுடைய வாழ்க்கையில் தான் பார்க்கிறோம். அழுந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் பக்கம் பார்வையை திருப்பிய பிறகு, ரபோனி என்று அவரை பார்த்த பிறகு தன்னுடைய பார்வையை அவர் பக்கம் பதித்தவுடன் என்னவாகுது? மகளே, நீ சென்று என்னுடைய உயிர்ப்பு நற்செய்தியை அறிவி அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் அழகாக வாசிக்கின்றோம். இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக தேர்ந்தெடுக்கிறார்? 3 காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறார். தம்மோடு இருக்க, எங்கே இயேசு போனாலும் அவரோடு பயணம் செஞ்சான்னு பார்க்குறோம். ஜெப சமயத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். தம்மோடு இருக்க. 2வது நற்செய்தியை அறிவிக்க. 3வது பேய்களை ஓட்ட. இந்த 3 பணிகளுக்காக அழைக்கப்பட்டவர்கள் யாரு? திருத்தூதர்கள். அப்போ இந்த திருத்தூதர்களுக்கே போய் நான் உயிர்த்தேன் என்று சொன்னேன்னு சொல்லி மரியா முதல் நாளுக்கு எதனால் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது? தன்னுடைய பார்வையை இயேசுவின் மீது பதித்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் கஷ்டப்படுகின்ற சமயத்தில், நம்பிக்கையற்ற சமயத்தில், துவண்டு போகின்ற சமயத்தில், ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி நம்ம கஷ்டப்படுகின்ற சமயத்தில் நாம் ஊர் உலகத்தை நாடாமல் பிறருடைய உதவி நமக்கு தேவைத்தான். ஆனால் முதலுடைய உதவியை நாம் யாரிடம் செல்ல வேண்டும்? முதலுதவி நாம் யார்கிட்ட செய்யணும்? இயேசுவிடம். அதுக்கப்புறம் போய் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க, எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க? டாக்டர்கிட்ட கொண்டு போகிறீங்க. இல்லை, அங்கேயே உதவி தரோம். என்ன பண்ணுறோம்? ஃபேன் வைக்கிறோம், தண்ணி தெளிக்கிறோம், ஜூஸ் கொடுக்குறோம், சுகர் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் இதாக, அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்குறோம். அதே போல் நம் வாழ்வில் பலர் வழியாக கடவுள் அற்புதம் செய்வார்கள், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய கஷ்ட நேரத்தில் நம்முடைய பார்வை முதலாக யார் மீது பார்க்க வேண்டும்? கடவுளிடம் நாம் சென்றோம் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் யார் வழியாக எந்த நேரத்தில் எப்படி இவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாளில் இறைவார்த்தையின் ஒளியில் 2 மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். கடவுள் சில நேரத்திலே சில சூழ்நிலைகளுக்கு நம்ம கட்டாயப்படுத்தி அனுப்பினாலும் நமக்கு ஆறுதலாக, தேறுதலாக, துணிந்து நில், வீறுக்குள் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று சொல்கின்றார்.
இரண்டாவதாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வருகின்ற தடங்களை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள நம்முடைய பார்வைகளை எவ்வாறு மரியாம் அதனால் இயேசுவின் பக்கமாக திரும்பினாரோ, உயிர்த்த ஆண்டவர் பக்கமாக திரும்பினாரோ, நாமும் அதை அவ்வாறு நமது பார்வைகளை அவர் மீது பதிய வைத்தோம் என்று சொன்னால் நிறைவான ஆசிரியை தருவார் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த அழைப்பின் பெயரில் நாம் கண்களை மூடி இந்த வரத்திற்காக ஜெபிப்போமா? எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து எங்களை கண்ணின் கருவெளி போல காத்து வருகின்ற அன்பு தகப்பனை இறைவா, தர்மையான நாளுக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். இதோ இந்த ஆண்டினுடைய முதல் புதன்கிழமையிலே, இந்த மாதத்துடைய புதன்கிழமையிலே அன்போடு பாசத்தோடு எங்களுடைய புனிதை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்ல இதோ ஆண்டவரை நம்பிக்கையோடு உம் பாதம் வந்திருக்கின்றோம். இதோ நம்பிக்கையோடு வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆறுதலில் கரங்களால் நிறைவாக தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அன்பாண்டவரே, எரேமியாவை நோக்கி நீ சொன்னீர், நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, என் கரம் உன்னோடு இருக்கும் என்று சொல்லி இந்த ஆறுதலான வார்த்தையாலும் உமது தொடும் கரங்களாலும் தன்னுடைய பணியை செய்ய அவர்களுக்கு தேறுதலை தந்தீர் ஆண்டவரே. அதே போல் அன்பாண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையில் நம்பிக்கையாளர்களாகி எங்களுடைய கூக்குரலை இந்த அருமையான வேளையில் கேட்டருளுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் சில நேரத்திலே சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கட்டாயமாக நாங்கள் அனுப்பப்பட்டாலும் அன்பாண்டவரே, இதோ நீர் என்னோடு இருக்கிறீர், கவலை கொள்ளாமல் நான் இருப்பேன், கவலை கொள்ளாமல் நீர் வாழ்வதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஆறுதல் வார்த்தை தந்ததற்காக அன்பாண்டவரே இந்த அருமையான வேளையில் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். இது எப்பொழுதும் எங்களுடைய காதில் ரீங்காரமாக ஒலித்திட எங்களுக்கு அருள் தரும். மேலும் அன்பாண்டவரே, மரியா மதனாலை போன்று உமது அன்பு தாய் அன்னை மரியாளை போன்று நாங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை, அவதியுறுகின்ற சமயத்திலே, கவலையுறுகின்ற சமயத்திலே, திக்கற்ற வேளையிலே, நாங்கள் கவலைப்படும் நேரங்களிலே அன்பாண்டவரே உம்மை நோக்கி எங்களுடைய பார்வையை நாங்கள் பதிய வைக்க எங்களுக்கு ஆறுதல் தருந்தருளும். இதன் வழியாக எவ்வாறு மரிய மதலினால் உமக்கேற்ற சீடத்தியாக வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கேற்ற சீடலாக வாழ்வதற்குரிய நல்ல ஆசியை தர்மையான நாளை தந்தரட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.